Hi friends, welcome to Sandhya Kutti channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான மருந்து குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்து வச்சிருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேங்க. 5-6 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். மருந்து குழம்புன்னு பாத்தீங்கன்னாவே நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வச்சிருந்தும் சாப்பிடலாம். குழந்தை பிறந்தவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. வயிற்றுல இருக்கிற புண்ணையும் ஆத்திடும். குழந்தைகளுக்கு நல்லா பால் சுரக்கவும் செய்யுங்க. இப்போ நம்ம பூண்டை வச்சுதான் செய்ய போறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதோட ஃபர்ஸ்ட் நம்ம கடலை பருப்பை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு, துவரம் பருப்பு, மல்லி விதை இதெல்லாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கரைச்சி விடாம நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கரைஞ்சி வரக்கூடாதுங்க. இல்ல குழம்போட டேஸ்டே மாறிடும். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அளவுக்கு தாராளமா சாப்பிடலாங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமா இருக்கும். நம்ம சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே மருத்துவ குணம் மிக்க பொருள்ன்றதுனால இது மருந்து குழம்பு அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. ஃபைனலா நம்ம உங்ககிட்ட பெருங்காய கட்டி இருந்தது அதை சேர்த்துக்குங்க. இல்ல பெருங்காய் தூள் சேர்த்துங்க. ஒரு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுதான் இந்த குழம்புக்கு ஒரு ஃபிளேவரை தரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளார நம்ம பூண்டு நல்லா உரிச்சிட்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஆறி வந்த பிறகு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பாருங்க, அதே கடாயில நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டுங்க. நல்லா சூடாயிட்டு வரட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு. இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளை பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அதையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த வெள்ளை பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, வெள்ளை பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தா போதும். முழுமையா வதங்கக்கூடாதுங்க. ப்ரௌனிஷா ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம வச்சிருந்தோம் சாப்பிடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயை வச்சு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்கா இருக்கு. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப திக்கான பதத்துக்கு இருக்கு பாருங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்புன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபைனலா நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இன்னுமே வந்து முழுமையா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது நீங்க வெளியே வச்சு சாப்பிட்டா கூட நீங்க 1 வாரத்துக்கு தாராளமா வச்சு சாப்பிடலாங்க. கெட்டே போகாது. ஏன்னா நம்ம எல்லா பொருளும் நம்ம வறுத்து செய்யறதுனால கெட்டே போகாதுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா இந்த மருந்து குழம்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. சிம்மில் வச்சுக்குங்க. இடையிடையே வந்து கலரி கொடுத்துக்குங்க. இப்ப மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இல்லைன்னா மேல வந்து தெரிக்கும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்க நம்ம சிம்மிலே வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கிட்டோம். ஏன்னா சூப்பராகவே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த மருந்து குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.